விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்று செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. அனைத்துலக மகிழ்ச்சி தினமென பட்டியலிடப்படும் மார்ச் 20ஆம் தேதியாகிய இன்று உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியல் வழமை போலவே வெளியாகி கொண்டது. இந்த பட்டியலில் இலங்கை 131வது இடத்தில் இருந்தது. நல்ல வேளையாக இந்த பட்டியலில் இறுதியில் இடம் பிடித்த ஆப்கானிஸ்தான், சியராலியோன், மலாவி போன்ற நாடுகளுடன் இலங்கை தீவு இல்லை. மாறாக கடைசி இடங்களிலிருந்து கொஞ்சூண்டு முன்னகர்ந்துள்ளது, அவ்வளவுதான். இந்த பட்டியலில் ஏகேடிஆரின் அரசாங்கம் கெட்டதிலும் ஒரு நல்லதை எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் அதற்கும் கொஞ்சம் இடம் இருக்கின்றது. ஏனெனில் இந்த பட்டியலில் கடந்த ஆண்டு 139வது இடத்திலிருந்த இலங்கை அந்த இடத்திலிருந்து 8 இடங்கள் முன்னகர்ந்த விடயத்தை தான் ஏகேடிஆர் அரசாங்கம் சற்று சாதகமாக எடுத்துக்கொள்ள முடியும், அவ்வளவுதான். மற்றபடி இலங்கைக்கு கிட்டிய இந்த 131வது இடம் என்பது உலக நாடுகளின் மகிழ்ச்சி அறிக்கையின் தரவரிசையில் மிகவும் பாதகமான ஒரு நிலையாகும். இந்த ஆண்டு வெளியான இந்த பட்டியலில் ஆசிய நாடுகளின் நிலையும் பாதகமாகத்தான் இருந்தன. ஏன் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் கூட மகிழ்ச்சி மற்றும் சமூக நம்பிக்கை குறைவடைந்து வருவதை இந்த புதிய பட்டியல் வெளிப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் இந்த முறை அமெரிக்காவுக்கும் பின்னடைவு ஏற்பட்டது, அதேபோல ஐரோப்பிய நாடுகளுக்கும் பின்னடைவு ஏற்பட்டது. ஆனால் வழமை போலவே ஸ்கண்டினேவிய நாடுகள் எனப்படும் துருவ நாடுகள் இந்த பட்டியலில் முன்னிலையில் இருந்தன. பின்லாந்து, டென்மார்க், ஐஸ்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகள் முதல் 4 இடங்களில் இருந்தன. இதிலும் பின்லாந்து தொடர்ச்சியாக 8வது ஆண்டாக உலகின் முதலாவது மகிழ்ச்சி நாடென தரைவரிசையில் நின்றது. சரி, இப்போது இந்த பட்டியலின் பின்னணியில் இலங்கையின் சமகாலத்துக்கு திரும்பிக் கொள்ளலாம். இலங்கையர்கள் ஏன் உலக நாடுகளின் மகிழ்ச்சி தரவரிசை பட்டியலில் இறுதி இடங்களில் இருக்கின்றார்கள் என்பதை நோக்கிக் கொண்டால் இந்த இடத்தை அவர்களுக்கு வழங்கிக் கொள்வதில் அந்த நாட்டின் அரசியல் செல்நெறிக்கு முக்கிய இடம் இருப்பதுதான் யதார்த்தம். அந்த வகையில் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி தேர்தல் இடம்பெறவுள்ள இலங்கையின் 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் இன்று நண்பர்களுடன் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் நகர்வு ஒப்பேற்றப்பட்டது. இதனை அடுத்துதான் மே 6ஆம் தேதி வாக்களிப்பு என்ற திகதியிடல் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழுவால் பகிரங்கப்படுத்தப்பட்டது. இனிமேல் அரசியல்வாதிகளின் பரப்புரை அதகலங்கள் தீவிரமாகும் என்பது எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். இப்போது இவ்வாறாக வெறும் பரப்புரை காட்சிகளின் ஒரு அங்கமாக, குறிப்பாக கிழக்கின் தேர்தல் காட்சிகளின் ஒரு அங்கமாக பிள்ளையானும் வியாழேந்திரனும் தமக்கு இடையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற புதிய அணியை கருணாவின் பிரசன்னம் இல்லாமல் உருவாக்கிய நகர்வு தெரிந்தது. ஆனால் இந்த வியாழேந்திரன் பிள்ளையான் கூட்டணி மக்களை குளிதோண்டி புதைப்பதற்கான ஒரு கூட்டணி எனவும், விடுதலை புலிகள் அமைப்பை கருணா பிளவடைந்த போது ஏற்பட்ட இளைஞர்களின் உயிர் பலிகளை விட பிள்ளையானுக்கும் கருணாவுக்கும் இடையில் ஏற்பட்ட அதிகார மோதலில்தான் அதிகமான தமிழ் இளையோர் கிழக்கில் கொல்லப்பட்டதாக இந்த தேர்தலில் சுயேட்சை குழுவாக களமிறங்கியுள்ள சமூக செயற்பாட்டாளரான லவக்குமார் நேற்று குற்றஞ்சாட்டி இருப்பது தெரிந்த விடயம். இதேபோல வடக்கில் கஜேந்திரகுமார் தரப்பில் உருவாக்கப்பட்டுள்ள புதியதொரு கூட்டணியை சாடும் தமிழரசு கட்சியின் சூமந்திரன் இந்த முறை தேர்தலுக்கு தமது கட்சி பெண் வேட்பாளர்களை தெரிவு செய்ய காடு மேடெல்லாம் அலைந்து தெரியவில்லை எனவும் சொல்லிக் கொண்டார். உள்ளூராட்சி சபை தேர்தல் முறைமைப்படி எந்த கட்சியாக இருந்தாலும் அவை தனித்து ஆட்சி அமைப்பது கடினமாக இருந்தாலும் தமிழரசு உள்ளூராட்சி தேர்தல் களங்களில் அவ்வாறு தனித்துவமான ஒரு வெற்றியை பெறுவதற்கு முயற்சிகளை செய்வதாக குறிப்பிடும் சூமந்திரன், முன்னர் கூட்டணிக்கு மறுப்பு தெரிவித்து தாம் புனிதமான தரப்பு என தனித்து தேர்தலில் போட்டி போட்ட கஜேந்திரகுமார் அணி இப்போது தமது கையறு நிலையால் கூட்டணியாக போட்டியிடுவதாகவும், தப்பி தவறித்தான் கஜேந்திரகுமார் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து கொண்டதாகவும் எள்ளல் செய்தார். ஆனால் அவ்வாறாக தப்பித்தவறி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற உறுப்பினராகிக் கொண்டாலும்
தன்னால் அவ்வாறு தப்பித்தவரை கூட நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியவில்லை என்ற யதார்த்தத்தை சுமந்திரன் இந்த சந்தர்ப்பத்தில் மறந்திருக்கிறார் போலும். இதுவாறோ இந்த தேர்தல் களத்தில் சில கூட்டணிகள் உருவாகியுள்ளமை தெரிகின்றது. அந்த வகையில் கஜேந்திரகுமாரின் அணி மேலும் சில கட்சிகளை இணைத்து புதியதொரு கூட்டணியாக மீண்டும் தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரை பயன்படுத்தி தனது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சின்னமான மிதிவண்டி சின்னத்தில் இந்த அணியை முன்னகர்த்துவது தெரிகிறது. இதற்கிடையே தமிழரசு கட்சியின் நிர்வாக முகங்கள் மீது அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான சிவமோகன் தன்னை தமிழரசு கட்சி இடைநிறுத்திய நகர்வை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கின் மீதான ஒரு முடிவு இன்று யாழ் நீதிமன்றத்திலிருந்து வெளிவரும் என்ற எதிர்பார்ப்பு இந்த பதிவு பதியப்படும் போது இருந்தது. இந்த வழக்கில் கடந்த 2 தினங்களாக வழக்காளிகளின் தரப்பில் சட்டவாளர் குருபரனும் எதிர்த்தரப்பில் சுமந்திரனும் காரசாரமான வாத பிரதிவாதங்களை செய்த நிலையில் தமிழரசில் கடந்த வருடம் முதல் இடம்பெற்று வரும் கபடங்களையும் நாடகங்களையும் சந்திக்கு இழுத்த இந்த வழக்கில் இன்று ஒரு முடிவு வருமென எதிர்பார்க்கப்பட்டது. தமிழரசு கட்சியின் மாவட்ட கிளை தலைவராக இருந்து கொண்டு பொது தேர்தலில் கட்சியின் வேட்பாளர்களை பகிரங்க வழியில் வேண்டுமென்றே மோசமாக விமர்சித்து குற்றம் இழைத்த சிவமோகனுக்கு இனி கட்சியில் இடமில்லை என்பது சுமந்திரன் இந்த வழக்கில் சீற்றமாக வெளிப்படுத்திய சாரமாக இருந்தது. இதற்கு மாறாக கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த வைத்தியர் சத்தியலிங்கமும் சுமந்திரனும் சேர்ந்துதான் கபட நடவடிக்கைகளை முன்னெடுத்து கட்சியின் மாநாட்டை நடத்தாமல் பொதுக்குழுவை கூட்டாமல் தில்லாலங்கடித்தனமான நகர்வுகளை செய்வதாக வழக்காளியான மருத்துவர் சிவமோகன் தரப்பில் குருபரனும் காரமாக பிரதிவாதத்தை செய்தார். கடந்த வருடம் திருமலை மாவட்ட நீதிமன்றம் கட்சியின் பொதுக்குழு கூடுவதற்கு எதிராக வழங்கிய இடைக்கால கட்டளை அந்த வழக்கின் எதிராளிகளில் ஒருவராக இருந்த சிவஞானம் ஸ்ரீதரனின் இணக்கப்பாட்டுடன் தான் வழங்கப்பட்டதாகவும் அப்போது ஸ்ரீதரன் அந்த இடைக்கால கட்டளைக்கு சம்மதம் தெரிவித்ததாகவும், ஆனால் இப்போது ஸ்ரீதரன் இதற்கு மாறாக சுமந்திரனும் சத்தியலிங்கமும் தான் கபடமாக நடந்து கொள்வதாக கூறுவது முற்றிலும் தவறு, முரணானது, உண்மைக்கு மாறானதென சுமந்திரனும் இந்த வழக்கில் வாதங்களை செய்துள்ளார். இதன் அடிப்படையில் இன்று நீதிமன்றம் வழங்கப் போகும் தீர்ப்பு உற்று நோக்கலுக்குரியதாகின்றது. எதுவாறோ இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனுக்கள் இன்று முடிவடைந்த நிலையில் வடக்கில் இவ்வாறான அதிர்வுகள் இடம்பெறும் அதே சமகாலத்தில் தெற்கிலும் இதேபோன்ற வேறு வகையான பரபரப்பு செய்திகளின் பின்னால் உள்ளூராட்சி தேர்தல் களம் இழுபடுகின்றது. அவ்வாறான பரபரப்பு அதிர்வுகளில் ஒன்றாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து சென்னக்கோனின் சரணடைவுக்கு பின்னரான பரபரப்பு செய்திகள் வெளிக்கிளம்புகின்றன. இலங்கையில் தற்போது இடம்பெற்று வரும் சட்டவிரோத செயல்களில் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீலங்கா படைத்துறையிலிருந்து தப்பியோடிய முகங்களின் வகிவாகம் உள்ள நிலையில் முப்படையிலிருந்து சட்ட ரீதியாக சேவையை விட்டு வெளியேறாத மற்றும் கடமைக்கு சமூகம் அளிக்காத படைத்துறையை சேர்ந்தவர்களில் இதுவரை 1600க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. ஆனால் இவ்வாறாக குறிப்பிடும் அதே அரசு தரப்பிலிருந்து முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஸ்ரீலங்காவின் பாதாள உலக சூத்திரதாரிகளான ஹரக்கட்டா மற்றும் மதுகந்தே மாதுஷை விட ஆபத்தான ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குற்றவாளி என அரச தரப்பை குறிப்பிட்டமை சாமானிய மக்களை தூக்கி வாரப்போட செய்துள்ளது. தேசபந்து தென்னக்கோன் நாட்டின் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பான காவல்துறையின் மாதிபராக பணியாற்றும் போது தனது அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக அரச வழக்கு தொடர்னர் நேற்று மாத்தறை நீதிமன்றத்தில் பகிரங்கமாக குறிப்பிட்டவை சாமானிய மக்களுக்கு நிச்சயமாகவே அதிர்ச்சியான ஒரு விடயம்தான். தேசபந்து ஒரு பேயை போல பிசாசை போல சமூகத்தில் வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்ட ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதி தற்போது நீதிமன்றத்தில் தில்லாலங்கடித்தனமாக சரணடைந்துள்ள அவருக்கு பிணை வழங்கக்கூடாது, தேசபந்து ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள் பதவிக்கு கூட தகுதியற்றவர், அவர் காவல்துறை மாதிபர் பதவியில் இருந்தது ஒட்டுமொத்த காவல்துறைக்கே அவமானம், தேசபந்து தென்னக்கோனுக்கு 8 வீடுகள் சொந்தமாக உள்ளன, 2020ஆம் ஆண்டு முதல் அவரது பெயர் வாக்காளர் பதிவேட்டில் இல்லை என சட்டமா அதிபர் திணைக்களம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை அவர் மீது நேற்று தொடுத்தது. இதுவாறோ நேற்று மாலை சிறப்பு பாதுகாப்பின் கீழ் ஸ்ரீலங்காவின் அங்குனுகுல பலெஸ்ஸ சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட தேசபந்துவுக்கு பிணை வழங்கப்படுமா என்பதை இன்று பிற்பகல் மாத்தறை நீதிமன்றம் முடிவெடுக்கும் வகையில்தான் இந்த பதிவு பதியப்படும் போது நிலைமை இருந்தது. இவ்வாறாக இலங்கையர்கள் உள்ளூர் அதிர்வுகளுக்குள் ஈடுபட்டு செல்ல இலங்கை தொடர்பாக 2.0 டொனால்ட் ட்ரம்பின் இந்தோ பசிபிக் ஆட்டத்திற்காக இண்டோபாகோம் என்ற குறியீட்டுக்குரிய அமெரிக்க கடற்படையின் இந்தோ பசிபிக் கட்டளை தளபதி
அட்மிரல் சாமுவேல் பெப்பாரோ நேற்று முதல் இலங்கையில் நின்று காரியமாற்றுவது பலருக்கு பகிரங்கமாக தெரியாத ஒரு விடயமாக உள்ளது. நாளை வரை கொழும்பில் தங்கியிருக்கும் அட்மிரல் பெப்பாரோ அமெரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான புதிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களை உருவாக்கும் நகர்வுகளை கமுக்கமாக செய்வதாக தெரிகிறது. அமெரிக்க கடற்படையின் இவ்வாறான உயர் அதிகாரிகள் பொதுவாகவே இலங்கைக்கு செல்வது அரிதான நகர்வுகளாக உள்ள நிலையில் ஏகேடிஆரின் அரசாங்கம் உருவான பின்னரும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக ஏகேடிஆர் பதவியேற்ற பின்னரும் அமெரிக்க கடற்படையின் இந்தோ பசிபிக் கட்டளை தளபதி கொழும்புக்கு சென்றிருப்பது ஒரு முக்கியமான விடயம். அதுவும் பெரியண்ணர் வீட்டின் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை தீவை எதிர்வரும் வாரங்களில் நேரடியாக எட்டி பார்க்க உள்ள நிலையில் அந்த பயணத்துக்கு முன்னதாக அமெரிக்க கடற்படை தளபதியின் இலங்கை பயணம் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை இலங்கையின் வரலாற்றில் ஏற்பட்ட வித்தியாசமான ஒரு ஆட்சி மாற்றத்தின் பின்னால் உருவான ஏகேடிஆரின் அரசாங்கத்துடன் ஒரு டீலா நோடீலா ஆட்டத்தை நடத்த இருப்பது குறித்து ஏற்கனவே இந்த பதிவுகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவ்வாறு குறிப்பிடப்பட்ட விடயங்கள் உண்மைதான் என்பதை நிரூபிக்கும் வகையில் அட்மிரல் சாமுவேல் பெப்பராவின் கொழும்பு பயணம் இடம்பெறுகிறது. இலங்கையை மையப்படுத்திய அமெரிக்காவின் டீலா நோடீலா ஆட்டத்தின் திசைவழியை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்னர் இந்த விடயத்தில் உங்களுக்கு ஒரு துப்பு வேண்டுமானால் அதற்கும் வழிவகைகள் உள்ளன. அதற்கு நேற்று உக்ரைனிய தலைவர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் பேசிய போது ட்ரம்ப் எடுத்துவிட்ட புதிய விடயத்தை நீங்கள் ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடும். அதாவது தான் வெள்ளை மாளிகையிலிருந்து அவமதித்து துரத்தி 3ஆம் உலகப் போருக்குரிய சூத்திரதாரி என சாடிய அதே வொலடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற அந்த சம்பவத்துக்கு பின்னர் முதலாக நேற்று நேரடியாக பேசிய ட்ரம்ப் உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகளை இயக்கும் உரிமையை அமெரிக்காவுக்கு கோரியமை ஒரு முக்கியமான விடயம். அவ்வாறாக அமெரிக்காவுக்கு உக்ரைன் தனது மின் உற்பத்தி கட்டமைப்பை வழங்கினால் அமெரிக்கா அவற்றுக்கு சிறந்த பாதுகாப்பை வழங்கும் எனவும் ரஷ்யாவால் அளிக்கப்பட்ட அந்த கட்டமைப்பை மீண்டும் உருவாக்கி கொள்ள ஆதரவை வழங்கும் எனவும் புதிய கருத்துண்டு ட்ரம்பால் ஜெலன்ஸ்கிக்கு நேற்று நீட்டப்பட்டுள்ளது. இப்போது இந்த தரவுடன் இலங்கை தீவுக்கு திரும்பிக் கொள்ளுங்கள். இவ்வாறே இலங்கைக்கும் USAID நிதி உட்பட்ட நிதி பொதிகளும் நிவாரண உதவிகளும் மீண்டும் திறக்கப்பட வேண்டுமானால் இலங்கையில் தனது இந்தோ பசிபிக் பாதுகாப்புக்கான வியூகத்துக்கு ஏகேடிஆர் தரப்பு முக்கியமான அவிர்ப்பாகங்களை தனது வேள்வி குண்டத்தில் வீச வேண்டும் என 2.0 ட்ரம்ப் நிர்வாகம் அழுத்துவதன் அடிப்படையில் இந்த உயர் அட்மிரலின் கொழும்பு பயணம் இடம்பெற்றிருக்கக்கூடும். ஒருவேளை வாஷிங்டனுக்கும் கொழும்புக்கும் இடையிலான இந்த டீல் பணிந்தால் தமிழர்களின் உதரப்பலி உட்பட்ட அனைத்துலக நகர்வுகளில் அமெரிக்கா ஒரு கிரகணப்படுத்தல் நகர்வை செய்யும் என்பது 2.0 ட்ரம்பின் குணாதிசயங்களுடன் விஷயங்களை நோக்குபவர்களுக்கு ஒரு விடயதானம் கிட்டக்கூடும். ஆக மொத்தம் அமெரிக்க அட்மிரல் பெப்பரோவின் இலங்கை பயணத்தில் ஏகேடிஆர் தரப்பு பெப்பரப்பே என இருக்க முடியாது என்பதால் வாஷிங்டனின் இந்த டீலா நோடீலா ஆட்டத்தை மையப்படுத்தி அமெரிக்க சார்பு நிலைப்பாட்டை கொழும்பு அதிகாரமையும் எடுக்கும் சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதை யாரும் தடாலடியாக மறுத்துக் கொள்ள முடியாது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் காசா மீதான 2 மாத கால போர் நிறுத்தத்தை ஒருதலைபட்சமாக முடித்து குரூரமான தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்த இஸ்ரேல் காசா மீதான தரைவழி இராணுவ நடவடிக்கைகளை இன்று 2வது நாளாகவும் தொடர்ந்தது. இஸ்ரேலிய துருப்புக்கள் நடத்தும் இந்த தரைவழி நடவடிக்கையினூடாக காசா பிரதேசத்தின் ஒரு முக்கிய பகுதி கைப்பற்றப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஒருதலைபட்சமாக போர் நிறுத்தத்தை முறித்துக் கொண்டாலும் அந்த போர் நிறுத்தத்தை தமது அமைப்பு உறுதியாக தொடர்வதாக குறிப்பிட்ட ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் தொடர்ந்தும் காசா மீது தாக்குதல்களை நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. நேற்று காசாவில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 70 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து அமெரிக்காவின் அரசு தலைவராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்று இன்றுடன் 2 மாத காலம் கடக்கும் நிலையில் இந்த 2 மாத காலத்திலும் அமெரிக்காவில் முன்னர் ஆட்சியில் இருந்த எந்த ஒரு அரசு தலைவரையும் விட அதிக அதிகாரங்களை டொனால்ட் ட்ரம்ப் கையில் எடுத்திருந்தார். அத்துடன் அமெரிக்க கூட்டாட்சி தத்துவத்தின் அடித்தளத்தையும் பூகோள அரசியல் ராஜதந்திர சமநிலையையும் ட்ரம்ப் மாற்றியிருக்கிறார். ட்ரம்ப் பதவியேற்ற 2 மாதங்களில் அமெரிக்காவின் முகம் கடுமையாக மாறியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் தனது சொந்த பிம்பத்தில் அமெரிக்க அரச இயந்திரத்தை மறு வடிவமைப்பு செய்ததால் உலகில் அமெரிக்காவின் இடம் மாற்றப்பட்டுள்ளது.
நேற்று முன்தினம் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் பேசிய ட்ரம்ப் அதற்கு ஒரு நாள் கழித்து நேற்று உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் 1 மணி நேரமாக தொலைபேசி உரையாடலை நடத்தியிருந்தார். செவ்வாயன்று ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசிய விளாடிமிர் புட்டின் உக்ரைனிய போரில் இப்போதைக்கு முழுமையான ஒரு போர் நிறுத்தத்தை ரஷ்யா ஏற்காது என அமெரிக்காவின் போர் நிறுத்த திட்டத்தை நிராகரித்திருந்தார். அதற்கு பதிலாக உக்ரைனிய எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை 1 மாத காலத்துக்கு இடைநிறுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று ஜெலன்ஸ்கியிடம் உக்ரைனிய மின் நிலையங்களை அமெரிக்காவுக்கு வழங்குவது குறித்து ட்ரம்ப் பேசியுள்ளார். ஆனால் இந்த விடயம் ரஷ்யா வசமுள்ள ஜெபோர்ஜியா அணு மின் நிலையம் பற்றியதென குறிப்பிடும் ஜெலன்ஸ்கி இந்த ஆண்டு உக்ரைனிய ரஷ்ய போர் முடிவடைந்து நிலையான ஒரு அமைதியை அடைய முடியும் என ட்ரம்புடனான தொலைபேசி பேச்சுக்களின் பின்னர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நேற்று ஜெலன்ஸ்கியுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் உக்ரைனுக்கு கூடுதலான வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. முன்னதாக அமெரிக்கா தற்காலிகமாக உக்ரைனுடன் இராணுவ உதவி மற்றும் உளவுத்துறை பகிர்வுகளை நிறுத்திய பின்னர் கடந்த 11ஆம் தேதியன்று உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். நேற்று ஜெலன்ஸ்கியுடன் ட்ரம்ப் பேசிய அதே நாளில் உக்ரைனும் ரஷ்யாவும் தமக்கிடையில் போர்க்கைதிகளை பரிமாறியுள்ளன. 2 தரப்பு மொத்தமாக 175 போர்க்கைதிகளை விடுவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.